ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான தோசை பண்ணலாம். அதுக்கு ஒரு பவுல் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இது கூட ஒரு பவுல் வெள்ளை சோளம், ஒரு பவுல் கருப்புளுந்து, ராகி இதில் அரை பவுல் எடுத்துக்கோங்க. இதில் சோயா இது வந்துட்டு கொஞ்சம் ஒரு 50 கிராம் அளவுக்கு, கம்பு ஒரு பவுல், கருப்பு கவுனி அரிசி அதே பவுலில் ஒரு பவுல். இப்போ இதெல்லாம் கழுவிட்டு இது கூடவே கொஞ்சம் வெந்தயம் போடணும். வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு. இது நல்லா கழுவி ஊற வச்சிடலாம். மூடி வச்சிடலாம். இது குறைஞ்சது ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊறணும். இப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைக்கும் போது 2 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் மிளகு, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 5-6 வரமிளகா. இது நம்ம அடமாவு பதத்துக்கு அரைச்சிட்டு உப்பு போட்டு கலந்து வச்சிடலாம். ஒரு 8 மணி நேரம் அப்புறம் மாவு நல்லா புளிச்சு நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போது கொஞ்சம் தேங்காய் தண்ணி இதில் ஊற்றுறேன். நல்லா கலக்கிக்கலாம். இப்போ இதில் பணியாரம், தோசை இந்த மாதிரி செய்யலாம். இல்லை வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு அதெல்லாம் வெட்டி தாளித்து போட்டும் செய்யலாம். இல்லை ப்ளெயினாக அந்த மாதிரி மாவு போட்டும் செய்யலாம். இப்போ நம்ம தோசை செய்ய போகிறோம். அதில் இந்த சிம்பிளான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஹெல்த்தியானது கூட. இந்த சேனலில் குக்கிங் மட்டும் இல்லாமல் ட்ராவல் வீடியோஸ் இருக்குது, அப்புறம் நாலேஜ் கார்னர் இருக்குது. நீங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.